வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். ஸோ நாளைக்கு திங்கக்கிழமை வந்து சோமவாரம். எல்லோரும் விரதம் இருப்பாங்க. ஸோ நானும் சோமவாரம் கார்த்திகை மாதம் ஆரம்பித்தேன். அதோட 21வது வாரம் நாளைக்கு திங்கக்கிழமையோட முடிவடையுது. ஸோ அது விஷயமாக நம்ம அது சிவன் கோவில் சம்மந்தப்பட்ட ஒரு கோவில் போடலான்னு தோணும்போது தான் எனக்கு திருமாழிசை சிவன் கோவில் வந்து ஒத்தாண்டேஸ்வரர் கோவில் சொல்லுவாங்க, குளிர்ந்த நாயகி அம்மன். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கனாக்கா திருமாலிசை ஆழ்வார் பிறந்த இடமும் அதுதான். ஸோ அந்த மண்ணை மிதித்தாலே நமக்கு அவ்வளோ பாக்கியம். ஏன்னா ஒரு ஆழ்வார் அவர் வந்து ஓகே வைணவம் பெருமாள் கோயிலோட ஆழ்வார் அவர். பட் அவர் பிறந்த ஊருங்கிறனால இன்னமும் பார்த்திங்கன்னா திருமாலிசை பெரிய ஹைடெக் வசதியெல்லாம் பண்ணாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. பெருசாலாம் எதுவுமே இருக்காது, மற்ற இடம் இருக்குது டெவலப் ஆன மாதிரி. அந்த புராதன காலம் எப்படி இருந்ததோ அதை அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஈர்ப்பு உங்கள்கிட்ட இருக்காங்க. ஏன்னா இதில் ஒரு இது வந்து நமக்கு வந்து மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 64 சுயம்புலிங்கம் தான் வந்து மொத்த இந்தியாவிலே இருக்குது. அதில் ஒன்று இந்த திருமாழிசை பத்தாண்டேஸ்வரர் சிவன் கோவில். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும், பிரம்மாண்டமாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ என்னன்னா பங்குனி உத்திரம் எல்லாருக்குமே தெரியும். பங்குனி உத்திரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடவுள்களுக்குமே வந்து திருமணம் ஆன நாள் பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம் தான். இவர் வந்து விஷ்ணுக்கு ராமர் சீதையை மணந்தது, அப்புறம் வந்து சிவபெருமான் அம்பாலை மணந்தது, முருகர் வந்து தேவயானையை மணந்தது, எல்லாமே ஸோ தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாள் வந்து பங்குனி உத்திரம் தான். ஸோ அதனால் இந்த சிவன் கோயில்லையும் பார்த்திங்கனாக்கா பங்குனி உத்திரம் 10 நாள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. முருகர் கோயிலில் சொல்லவே வேண்டாம், கண்டிப்பாக இருக்கும். எல்லா சிவன் கோயில்லையும் இந்த அளவுக்கு பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் இந்த திருமாலிசை ஒத்தாண்டேஸ்வரர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதனால தான் பார்த்திங்கனாக்கா பரதநாட்டிய நிகழ்ச்சி எல்லாமே அரங்கேறும். ஸோ உங்களுக்கு நீங்கள் சென்னை பக்கத்தில் இருக்கீங்களா, கண்டிப்பாக இந்த கோயில் வாங்க. மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. கண்டிப்பாக நல்ல உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். எப்பவுமே அந்த காலத்து கோயில்களில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஈர்ப்பு, நல்ல குட் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த கோவிலுக்கு வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் என்னோட 125 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு கிடைச்சனால ஒரு நன்றி பதிவு ராமநாமம் நினைவு போட்டிருந்தேன். அன்றைக்கி தான் எனக்கும் பிறந்த நாள். ஸோ அதனால் நன்றி தெரிவிக்கிறதுமா அந்த ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ இது வந்து திங்கக்கிழமை. ஸோ என்னோடய விரதமும் முடிவடையுது. ஸோ சிவன் கோவிலாக போட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஸோ நம்மளோட இன்டர்வியூ தகவல் நிகழ்ச்சியோட இந்த பதிவு எல்லோரும் பார்த்து பிறகு நன்றி, வணக்கம்.